அடுத்ததாக தீனியாத் மாணவி ஃபாத்திமா அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஹ்மாலினா வ மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா في القرآن العظيم والبرهان المجيد فنعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இவ்வுலக வாழ்வு அற்பமானது, குறுகியது. மறு உலக வாழ்வு நிரந்தரமானது, முடிவுவிட்டது. இவ்வுலக வாழ்விற்கு மரணம் என்ற நிலை உண்டு, ஆனால் மறு உலக வாழ்வுக்கு மரணம் என்ற நிலை இல்லை. அல்லாஹுவையும் அவனது தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்று ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் ஏன் இஸ்லாத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில்லை? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்னும் அடிப்படையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றனர். அல்லாஹுவை இறைவனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் ஏன் இஸ்லாத்தின் கட்டளைகளை புறக்கணிக்கின்றார்கள் என்று நாம் ஆராய்ந்தால் ஒரு உண்மை புலப்படுவதை காணலாம். மறுமையின் அச்சம் அவர்களிடம் இல்லாமல் போனதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்பதை விளக்கலாம். இதனால் தான் திருக்குர்ஆன் பல இடங்களில் மறுமையில் கிடைக்கும் தண்டனையும் நரகத்தின் கொடூரத்தையும் எடுத்துக்காட்டி எச்சரிக்கை செய்கின்றது. இதை பற்றி அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயம் 24வது வசனத்தில் கூறியுள்ளான். ஃபத்தர் குன்னார் அல்லதி வஹூது ஹன்னாசி வல் ஜிஹாரத், மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமை நாளில் தன் தவறை மறைக்கவோ அல்லது அதற்கு ஏதாவது நஷ்டஈடாக கொடுத்து தப்பிவிடவோ முடியாது. அவனுடைய கரங்கள் கால்கள் அனைத்ததும் உள்ளதை உள்ளபடியே எடுத்து சொல்லிவிடும். மேலும் நரக வேதனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் நஷ்டஈடாக கொடுத்தாலும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எதிர்த்து பேசவும் முடியாது. எல்லாம் அல்ல அல்லாஹு மட்டுமே அங்கு முழு அதிகாரம் படைத்தவனாக இருப்பான். இதை பற்றி அல்லாஹு தஆலா 36வது அத்தியாயம் 65வது வசனத்தில் கூறியுள்ளான். அல் யௌமா நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுன ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அந்நாளில் நாம் அவர்களின் வாயின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் தம்மிடம் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். நரகத்தில் எரியும் நெருப்பு ஒருபோதும் அணையாது. அதை தொடர்ந்து எரிய செய்து நரகவாசிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்படும். இதை பற்றி அல்லாஹு தஆலா 17வது அத்தியாயம் 97வது வசனத்தில் கூறியுள்ளான். மஹ்வாஹுகும் ஜஹன்னமு குல்லமா ஹப்பத் சித்னாஹும் ஷயீரன், அவர்களின் இருப்பிடம் நரகமாகும். நரகத்தின் வெப்பம் தனிய தொடங்கும் போது நாம் இன்னும் அதனை கொழுந்துவிட்டு எரிய செய்வோம். இந்த உலகில் நாம் சூரியனுடைய கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் குடையை பயன்படுத்துகிறோம். அது நமக்கு சூரியனுடைய வெப்பத்தை குறைக்கிறது. அதே போன்று மறுமையில் ஒரு குடை கொடுக்கப்படும். அது நெருப்பிலான குடை. அது வெப்பத்தை தணிப்பதற்காக இல்ல, அது அதிகப்படுத்துவதாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் வழியில் தன் செல்வத்தை செலவு செய்யாமல் கஞ்சத்தனமாக சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தையும் முறுக்கி அவனுடைய நெற்றி முதுகு விழாப்புறங்களில் கடுமையான சூடு போடப்பட்டு நீ உலகில் சேர்த்து வைத்தவை சுவை என்று அவரிடம் சொல்லப்படும். தான் செய்த தவறின் காரணமாக அவன் நரக நெருப்பில் போடப்பட்டு கடுமையான வேதனை செய்யப்படுவான். அப்போது அவனுக்கு கடுமையான வேதனையை தாங்க சக்தி இல்லாது தாகம் ஏற்படும். தாகத்தை தணிப்பதற்காக அவன் தண்ணீர் தண்ணீர் என்று கதறுவான். அப்போது அவனுக்கு கொடுக்கப்படுவது என்னவென்றால் துர்நாற்றம் உள்ள சீலும் கொதிக்கும் வெந்நீருமே ஆகும். இதை அவனுக்கு குடிப்பதற்கு மனம் வராது. அந்த அளவுக்கு அது கடுமையானதாகவும் கடுமையான சூடாகவும் துர்நாற்றமாகவும் இருக்கும். எனினும் அவர்கள் தாகித்த ஒட்டகத்தை போன்று குடிப்பார்கள். இப்படி குடிக்கும் அந்த நீர் அவர்களின் குடல்களையே துண்டித்துவிடும். இதை பற்றி அல்லாஹு தஆலா 38வது அத்தியாயம் 56-57வது வசனத்தில் கூறியுள்ளான். ஜஹன்னமா யஸ்லௌனஹா ஃபபிக்ஸல் மிஹாது ஹாதா ஃபல்யதுஹு ஹமீமுன் வ அஷக்குன்
நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள். அது தங்குமிடங்களிலே மிகவும் கெட்டதாகும். இது நரகவாசிகளுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது. நரகவாசிகள் சுவைத்து பார்க்கட்டும். அங்கு கொதிக்கும் நீரும் சீலும் உண்டு. நரகத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் படும் வேதனை சக்தி இல்லாது அவர்களுக்கு கடுமையான பசி ஏற்படும். அப்போது கடுமையான பசியை சந்திக்கும் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவது என்னவென்றால், நரகத்தின் அடிப்பகுதியில் வளரக்கூடிய விஷச்செடியும் ஜக்கும் என்ற மரமும் கொடுக்கப்படும். இந்த ஜக்கும் என்ற மரம் எவ்வளவு கொடுமையானது என்று நாம் பார்த்தால், ஜக்குமில் ஒரு துளி இந்த உலகில் விழுந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும். அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையானது. இதை பற்றி அல்லாஹு தாலா 88வது அத்தியாயம் 6 முதல் 7வது வசனத்தில் கூறியுள்ளான். லைசா லஹும் தஆமுன் இல்லா மின் லரிக் லா யஸ்மினு வலா யுக்னி மின் ஜூன். அவர்களுக்கு விஷச்செடிகளை தவிர வேறு உணவில்லை. அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அவர்களுடைய பசியும் தீராது. நாம் இந்த உலகில் வாழும்போது கோடைக்காலம், குளிர்காலம், இப்படிப்பட்ட காலங்களுக்கு ஏற்றவாறு மனிதன் ஆடையை மாற்றி மாற்றி உல்லாசமாக இருக்கின்றான். ஆனால் இறைவனின் கட்டளைக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடப்பதில்லை. இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் நெருப்பிலான உடையை கொடுத்து நரகத்தில் வேதனை செய்வான். நாம் எவ்வளவு பாவத்தில் மூழ்கி இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் நெருப்பில் மூழ்கி இருப்பான். எப்படி குளத்தின் உள்ளே செல்ல செல்ல தண்ணீர் மட்டும் உயர்ந்து வருகின்றதோ இதே போன்று அவன் செய்த அளவு பாவத்துக்கு ஏற்றவாறு நெருப்பில் மூழ்கி இருப்பான். நரகத்தில் கடும் விஷம் உள்ள மிக பெரிய பாம்புகள், தேள்கள் இருக்கும். இதில் ஒன்று கொட்டினால் அதனுடைய கடுமையான வேதனை 40 ஆண்டு காலம் இருக்கும். நரகத்தில் கடும் விஷம் உள்ள பெரிய பாம்புகள் இருக்கும். அதில் ஒன்று கொட்டினால் அதனுடைய கடுமையான வேதனை 40 ஆண்டு காலம் இருக்கும். நரகத்தில் புக்தி என்ற பெரிய அளவு பாம்பு இருக்கும். அதில் ஒன்று கொட்டினால் 40 ஆண்டுகள் வரை அதனுடைய வேதனை இருக்கும். நரகத்தில் கோவேரி கழுதை அளவு உள்ள மிக தேள்கள் இருக்கும். அதில் ஒன்று கொட்டினால் அதனுடைய வேதனை 40 ஆண்டுகள் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகத்தில் வழங்கப்படும் வேதனையிலே குறைந்தபட்ச வேதனை அனுபவிக்கின்றவன் தான் மிக பெரும் வேதனை அனுபவிக்கின்றேன் என்று எண்ணுவான். அவனுடைய வேதனை என்ன என்றால், அவனுக்கு நெருப்பிலான செருப்பு அணிவிக்கப்படும். அது அவனுடைய மூளையை கொதிக்க வைத்து விடும். அப்போது அவன் தான் உலகிலேயே மாபெரும் வேதனை அனுபவிக்கின்றேன் என்று எண்ணுவான். ஆனால் அவன் தான் குறைந்தபட்ச வேதனை அனுபவிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி பல கொடுமைகளையும் கொடூரமான நெருப்பையும் கொண்ட கொடூரமான நரகத்தில் நாம் நுழைவதை விட்டும் மாற்று மக்களையும் அதில் நுழைவதை விட்டும் அல்லாஹு தாலா அனைவரையும் பாதுகாப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்து வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்து வ கீனா அஸாபன் நார். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.